ஓம் நம சிவாய. காசி யாத்திரை சென்றால் பாவங்கள் நீங்கும், புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிட்டும் என்பது இந்து சமயத்தின் ஒரு அடிப்படையான நம்பிக்கை. இந்து சமயத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசி யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். காசி ராமேஸ்வரம் என்ற புனித யாத்திரை சென்றால் புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்றெல்லாம் வீட்டிலுள்ள வயதான பெரியவர்கள் பொதுவாக சொல்வார்கள். ஆனால் காசி என்ற வார்த்தையை பக்தியுடன் நாம் திரும்ப திரும்ப உச்சரித்தாலே புண்ணியம் கிடைக்கும், பாவங்கள் எல்லாம் போகும், நாம் நரகத்தில் உழல தேவையில்லை என்றெல்லாம் காசி கண்டகம் கூறுகிறது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாழ்ந்த புண்ணிய திருத்தலம் காசி. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியாகவும் காசியில் விஸ்வநாதராகவும் ஜோதிலிங்க வடிவில் காட்சி அளிப்பவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய திருத்தலத்தில் ஒவ்வொருவரும் நியமத்துடன் 3 நாட்கள் தொடர்ந்து தங்கி இருந்தாலே அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் போன்றவற்றை செய்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் என்று கந்த புராணம் கூறுகிறது. தீர்த்த யாத்திரையிலேயே மிக சிறந்த யாத்திரை என்ற சடங்கு ஒன்று உண்டு. திருமணத்திற்கு முதல் நாள் மாலையில் நிச்சயதார்த்த சடங்கு முடிந்தவுடன் மாப்பிள்ளையின் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். பிரம்மச்சரியத்திலிருந்து அவர் இல்லத்தரசனாக மாறப்போகிறார் இல்லையா, அதை சுட்டி காட்டும் கேலியும் கிண்டலும் செய்வார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத மாப்பிள்ளை திருமணத்து அன்று அதிகாலை தனக்கு திருமணம் வேண்டாம் என்று சன்னியாசி வேடம் பூண்டு காசி யாத்திரை மேற்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுவார். அப்பொழுது பெண்ணியின் தகப்பனார் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம், நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவளோடு நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இல்லற வாழ்வையில் சந்தோஷமாக இருந்து எல்லா சுபபோகங்களையும் அனுபவித்துவிட்டு பின் தம்பதி சகோதரராக காசிக்கு செல்லுங்கள் என்று என்பது போல அமைந்துள்ளதான் இந்த காசி யாத்திரை சடங்கு. வேறு எந்த திருத்தலத்தின் பெயரை வைத்து இந்த சடங்கு அமைவதில்லை. காசி யாத்திரை என்ற பெயரில் தான் இந்த சடங்கு அமைந்துள்ளது. ஏனென்றால் இந்த சமயத்தில் காசி யாத்திரை மேற்கொண்டால் புண்ணியம், முக்தி மற்றும் மோட்சம் கிடைக்கும் என்பதில் அவ்வளவு நம்பிக்கை. இந்த முக்தி மோட்சம் என்றால் என்ன? இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவி இல்லாமல் பரமாத்மாவாக இறைவனுடன் ஐக்கியமாகி விடுவதுதான் முக்தி. அதுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். காசி யாத்திரை என்பது சமீப காலமாக ஏற்பட்டது அல்ல. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலங்களுக்கு முன்னதாகவே மக்கள் காசி யாத்திரை மேற்கொண்டார்கள். தமிழகத்தின் தென் மாநிலங்களில் இருந்து மக்கள் மாட்டு வண்டிகளிலும் கால்நடைகளிலும் நடந்து 1 வருட காலம் நடந்து காசிக்கு சென்றடைவார்கள். இதே போலவே வட மாநிலங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வருவார்கள். அந்த காலத்தில் இப்படி தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்பவர்களுக்காகவே அந்தந்த மாநிலங்களில் சத்திரம், சாவடிகள் அமைத்து இருந்தார்கள். காசி யாத்திரை செல்பவர்கள் அங்கங்கே இருந்த சத்திரங்களில் ஓய்வெடுத்து கொண்டு காசி யாத்திரை மேற்கொண்டார்கள். இந்த உலகத்திலேயே காசி மிக பழமையான திருத்தலம். பல யுகங்களாக காசி பழமையானதாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. புராண இதிகாச காலங்களிலும் முன்னதாகவே விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வியாசகர், கபிலர் என்ற பல மாமுனிவர்கள் காசிக்கு சென்று இருக்கிறார்கள். இதிகாசங்களில் ராமபிரான், கிருஷ்ண பரமாத்மா, கலியுகத்தில் ஆதிசங்கரர் மற்றும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மகா பெரியவாள், பரமாச்சாரியார் போன்றோரும் காசிக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஆகையால் காசிக்கு செல்லாமல் காசியினுடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியாது. இந்து சமயத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவதுக்கு காசிக்கு செல்ல வேண்டும். காசி யாத்திரை செல்லும் பொழுது வேற எந்த சிந்தனைகளும் இருக்க தரக்கூடாது. காசிக்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் மோட்சத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும். அதனால்தான்
அதை அதை மோ மோ- மோட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். பிறப்பு இறப்பு என்ற இந்த சுற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் மோட்சத்தை நாடி செல்கிறோம். ஒருவர் காசியில் இறந்தால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவர் நேராக முக்தி பெற்று மோட்சம் அடைந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அங்கங்கே பிணங்கள் எல்லாம் தெய்வங்கள் ஆகின்றன. அங்கே சவம் சிவம் ஆகிவிடுகிறது. காசியில் ஒருவர் இறந்தால் அந்த ஆத்மாவின் காதில் சிவபெருமானே நேரடியாக ராமநாமத்தை ஊதி அந்த ஆத்மாவிற்கு முக்தி அளிக்கிறார். அங்கே வைணவம் சைவம் ஒன்றாக இணைந்து பேதமின்றி ஒரு ஆன்மாவுக்கு மோட்சம் அளிக்கிறது. ஆகையினால்தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசிக்கு வந்து தங்களுடைய இறுதி நாளை அங்கே கழித்து தங்களுடைய இறப்பை எதிர்நோக்கி வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையால் காசிக்கு செல்லாமல் நாம் சிவபெருமானை நேரடியாக பார்க்க முடியாது. காசியின் மகிமையை புரிந்து கொள்ள முடியாது. மோட்சம் என்றால் இச்சையை நம்மால் உணர முடியாது. இன்றைக்கும் சிவபெருமான் பிரத்யாசமாக நடமாடுகின்ற தெய்வமாக அருளாசி வழங்கி வருகின்ற தலம்தான் காசி. காசி யாத்திரை எல்லோராலும் போய்விட முடியாது. அதற்கு பயணம் காசு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. பகவானுடைய அனுகிரகமும் குடுப்பினையும் வேண்டும். அனைவருக்கும் நன்றி.